இந்த பாண்டியன் கொடுத்த தைரியத்தோட அரசி ரொம்பவே தைரியமா கோர்ட்டுக்கு போய் குமார் பண்ண எல்லா தப்பையுமே எல்லாரும் முன்னாடியும் சொல்லி மறுபடியும் குமாருக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். காலையில எந்திரிச்சதுமே அரசியை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு பாண்டியன் ரொம்பவே தயாராயிட்டாரு. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. கோமதிக்கு அரசியை கோர்ட்டுக்கு அனுப்புறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம அரசியை கண்டிப்பா கோர்ட்டு கூட்டு போய் தான் ஆகணுமா, இதோட இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுக்கலாம் வேண்டாம் அப்படி சொல்லி கோமதி பாண்டியன் கிட்ட சொல்லி பாக்குறாங்க. இந்த குமார் எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிருப்பான், கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். இதுக்கப்புறம் அவன் திருந்துவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அவன் திருந்த மாட்டான். அவன் இதே வேலையை தான் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம மட்டும் மன்னிச்சு ஒவ்வொரு வாட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவன் தப்புக்கு மேல தப்பா இதை விட பெருசா தான் ஏதாவது பண்ண பார்ப்பான். அவன் திருந்துறதுக்கு ஒரே ஒரு வழினா அவனை கோர்ட்ல கூட்டு போய் அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கறது மட்டுமா தான் இருக்கும். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாண்டியனோட பசங்களுமே நீ எதை நினைச்சு பயப்படாத அரசி, நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு, இந்த விஷயத்தையும் கண்டிப்பா நீ தைரியமா கடந்து போயிருவ. அம்மா சொல்றதெல்லாம் நினைச்சு நீ போட்டு மனசை குழப்பிக்காத, உனக்கு அப்பா இருக்காரு, நாங்க எல்லாருமே இருக்கோம், நீ தைரியமா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு பாண்டியனோட பசங்களுமே அரசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நீ முத்தியல் வீட்டுல முத்தியல் அட்வொகேட்லாம் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படியாவது பிரச்சனை இருந்து குமார காப்பாத்தி ஆகணும், அதுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படி சொல்லி முத்தியல் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்தியல் பேசுற குமாரோட அம்மா பயத்துல ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. குமார் இந்த பிரச்சனை இருந்து காப்பாற்ற முடியுமா? எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. குமார் மேல நிறைய செக்ஷன்ல வேற கேஸ் போட்டிருக்காங்க. ஏதாவது ஒண்ணுல இருந்து தப்பிச்சாலும் இன்னொருல இருந்து தப்பிக்க முடியாது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. குமார் நிரந்தரமா நம்மளை விட்டு பிரிஞ்சிடணும்னு சொல்லி பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு குமாரோட அம்மா ரொம்பவே புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது, தைரியமா இருங்க, கண்டிப்பா நான் குமாரை காப்பாத்திருவேன் அப்படி சொல்லிட்டு முத்தியல் குமாரோட அம்மாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அங்க வர சக்தியில வழக்கம் போல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்குன்னே தேவையில்லாம ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா குமார் ஜெயிலுக்கு தான் போறான், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதானே, இப்ப இருந்தே என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு முத்தியல் டென்ஷன் ஆகுற மாதிரி சக்தியில் பேசிட்டு இருக்காரு. ஏன் சக்தி நீ புரிஞ்சுக்காம பேசுற? நான் இப்ப கூட அட்வொகேட் தான் பேசிக்கிட்டு இருந்தேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, யார் கையில கால விழுந்தா நான் குமார் காப்பாத்தியாமே அப்படி சொல்லிட்டு அவ்வளவு தூரம் நான் அட்வொகேட்டுக்கு தெளிவா சொல்லிட்டேன். மறுபடியும் ஏன் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற? கண்டிப்பா இந்த பிரச்சனை குமார காப்பாத்தியலாம் நம்பிக்கையாரு அப்படி சொல்லிட்டு சக்திவேலிட்ட சொல்லி பார்த்தாலுமே சக்திவேல் அதெல்லாம் கேட்கிற மாதிரியே தெரியல. இதுதானே நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கடைசியில குமாருக்கு ஜெயில தானே போட்டிருந்தாங்க. இப்ப குமார் அவங்களால என்ன பண்ண முடிஞ்சு? இதனால அவன் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு தானே வெளியே வந்தான். இப்ப கோர்ட்ல போயுமே அதே தான் நடக்க போகுது. கண்டிப்பா குமார நம்மளால காப்பாற்ற முடியாம வீட்டுக்கு வர போறோம். மறுபடியும் வீட்டுக்கு வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நீங்க ஆறுதல் தான் சொல்ல போறீங்க. இதுதான் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு சக்திவேல் சொல்ல ஆரம்பிச்சாரு. சக்திவேல் இப்படி பேசுறதால டென்ஷன் ஆன முத்துவேல் குமார் இந்த பிரச்சனை இருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, நான் என்னோட கடமையை கரெக்டா செஞ்சிருவேன், அது வரைக்கும் இந்த விஷயத்துல நீ தலையிடாம இருந்தாலே போதும் அப்படி சொல்லி முத்துவேல் கோமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற குமாரோட அம்மா இதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே குமார் கிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன், அவங்க அப்பா பேச்சை மட்டும் கேட்காம இருந்தானா அவனுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. தேவை இல்லாம அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டு இப்ப பாருங்க எந்த நிலைமையில மாட்டிக்கிட்டான். இந்த பிரச்சனைல இருந்து குமார காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்ல. பாண்டியன் வீட்டு ஆளுங்க மனசு மாறி அவங்களால இந்த கேஸை வாபஸ் வாங்கினாதான் இதுல இருந்து குமார நம்ம காப்பாற்ற முடியும். ஏன்னா குமார் மேல நிறைய செக்ஷன்ல கேஸ் போட்டுருக்காங்க. குமார ஒரு பிரச்சனை இருந்து காப்பாத்தினாலும் நிறைய செக்ஷன் இருக்கிறனால கண்டிப்பா இந்த பிரச்சனை இருந்து குமார காப்பாற்ற முடியாது. குமார் இந்த பிரச்சனை இருந்து நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சோம்னா அதுக்கு ஒரே வழி அது பாண்டியன் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஆனா கண்டிப்பா அதெல்லாம் பாண்டியன் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது குமாரோட அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. குமாரோட அம்மா மாறி அழுகிறத பார்த்ததுமே பாட்டிக்கு மனசு கேட்கல. சரி நம்மளே போய் பாண்டியன் கிட்ட பேசி பார்ப்போம். ஏற்கனவே பழனி விஷயத்துல பேசுறப்ப பாண்டியன் நம்ம பேச்சை கேட்டுட்டு பழனி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அதே மாதிரி நம்ம போய் இந்த வாட்டியும் பேசணும்னா குமார் மேல கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாட்டியுமே ரொம்ப நம்பிக்கையா பாண்டியன் பக்கறதுக்காக போறாங்க. கரெக்டா அந்த டைம் தான் பாண்டியன் கோயில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வழியில பாட்டியை பார்த்துமே பதறி போற பாண்டியனுமே என்னத்தாச்சு எங்க அவசரமா போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், இன்னைக்கு நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களா? எனக்கா நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? குமார் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் மட்டும் வாபஸ் வாங்கிருங்க. நான் இப்படி கேட்கறது தப்பு தான், அது எனக்கே புரியுது. குமார் பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான், அதை நான் ஏத்துக்கிறேன். இதே இடத்துல வேற ஒரு பையன் இருந்தா கண்டிப்பா நான் இப்படி எல்லாம் கேட்டிருக்க மாட்டேன். குமார் என்னோட பேரனா போயிட்டான், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறேன். குமார் ஜெயிலுக்கு போனதுல இருந்து வீட்டுல நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாளா ஒற்றுமையா இருந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. மாறி வடிவு நானும் சொல்லி வீட்டுல எல்லாருமே நிம்மதி இல்லாம தான் இருக்கிறோம். இப்ப மட்டும் கோர்ட்ல தீர்ப்பாயி குமார் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நிலைமை ரொம்பவே மோசமாயிரும். எங்க குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே இப்போ உன்னோட கையில தான் இருக்கு. குமார் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தயவுசெய்து இந்த கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்கிறியா அப்படி சொல்லிட்டு பாண்டி போய் பாண்டியன் கிட்ட அழுது கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் பாண்டியோட கவலை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலுமே பாண்டியன் ரொம்பவே தெளிவா இருக்காரு. நீங்க இது வரைக்கும் சொல்லி நான் எந்த ஒரு விஷயத்தையுமே மீறினதே இல்ல, ஆனா இந்த விஷயத்துல குமாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் முன்னாடி நிக்காதீங்க. கண்டிப்பா என்னால இந்த கேஸை வாபஸ் வாங்கவே முடியாது. குமார் பண்ண தப்பால என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியேற முடியாத கண்டிஷன்ல இருக்கு, அதனால நிம்மதியா வெளியே எங்கேயும் போக முடியல. அரசி சிரிச்சு பேசிய ரொம்ப நாள் ஆயிருச்சு. அரசி இந்த நிலைமைக்கு ஆக்கி வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ணிட்டு குமார் மட்டும் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதுக்கான தண்டனை கண்டிப்பா குமார் அனுபவிச்சு தான் ஆகணும். என்னால கண்டிப்பா கேஸ்லாம் வாபஸ் வாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு பாண்டியன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா நம்ம பேரனத்துக்கு உள்ள போட போறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு பாட்டியுமே அழுதுகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே பாண்டியன் மறுபடியும் கோமதியை பாக்குறாரு. கோமதி மறுபடியும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருங்க, நம்ம கோர்ட்டுக்குலாம் போக வேண்டாம், நான் அரசை அனுப்ப மாட்டேன் அப்படி சொல்லி பிடிவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து கோமதியை வற்புறுத்தி கண்டிப்பா குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அரசியோட நிலைமைக்கு காரணமே அவன் தான். இந்த வாட்டி அவனை தப்பிக்க விட்டோம்னா அவன் கண்டிப்பா திருந்தவே மாட்டான், அதனால அரசி கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே
பிடிவாதம் பண்ணுவோம், வேற வழியே இல்லாம கோமதி அரசி பாண்டியன் கதை சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோர்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்த பாண்டியன் குடும்பத்தை பார்த்ததுமே சக்திவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது. இதுமே பண்ண முடியாம ரொம்ப கோவத்தோட பாக்குற சக்திவேல் வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பையனை தூக்கி உள்ளதான் வைக்க போறாங்க, நம்ம இவ்வளவு தூரம் ட்ரை பண்றது எல்லாமே வேஸ்டா தான் ஆக போகுது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருது. அரசியோட கேஸ் வந்ததுமே கோர்ட்லயுமே வந்து அரசியும் குமாரையும் கூப்பிட்டுறாங்க. அப்ப எல்லாரும் முன்னாடியுமே அரசி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. எங்களோட குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக தான் குமார் இதெல்லாம் பண்ணா, என்னைய கடத்தினது குமார் தான், எங்க வீட்ல இருந்த அணிகளை கடத்தினது குமார் தான் அப்படி சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் குமார் பண்ண எல்லா தப்பையுமே ஒண்ணு விடாம வந்து அரசி சொல்லிடுறாங்க. ஆதாரத்தோட குமார் சிக்கனதால வேற வழியே இல்ல, குமார் தான் குற்றவாளிங்கிறது கோர்ட்லயே நிரூபணம் ஆயிருது. குமார குற்றவாளின்னு சொல்லி கோர்ட் அனௌன்ஸ் பண்ணதுமே சக்திவேலால இதெல்லாம் தாங்க முடியாம அழுக ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியுனே இதான் நடக்க போகுதுன்னு, அதனால தான் வீட்லயே சொன்னேன். இப்ப நம்மளால என்ன பண்ண முடிஞ்சு, இதுக்கப்புறம் ஏன் எங்க நிக்கிறீங்க, அங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் போய் ஆறுதல் சொல்லலாம். சக்திவேல் வந்து கோர்ட்லயே முத்துவேலிட்ட கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசி வந்து ரொம்பவே தைரியமா இது வரைக்கும் நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்லி குமார் குற்றவாளிங்கிறத கோர்ட்ல நிரூபிச்சு குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.